யாழ்னி டைம் ஆச்சு, வா போலாம். இதோ வரமா. சீக்கிரம் வா. பர்த்டே அதுமா கருப்பு கலர் துணி போட்டுனுக்கிற, கருப்பு ஆகாது நமக்கு. கலர்ல என்னம்மா இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரே கருப்பு தான். நான் சொல்றத எப்பதான் கேட்டுனுக்கிற, வா போலாம். கும்பிடு யாழ்னி. கம்முன்னு வாமா. என்னம்மா கல்ல மண்ணை பார்த்தா கூட கும்பிடுற? நீ அமைதியா வாடி, எங்க அப்பா மாதிரி பேசினுக்காத. எப்போ பார்த்தாலும் என்னை கோயில் தான் கூப்பிட்டு போவேன், வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டு போமா. அதிகமா பேசாத, வா. வா போலாம். நான் வரல போமா, நான் இங்கே நின்றுக்கிறேன். அம்மா வா வா. என்னாச்சு? அங்க பாருமா சிங்கம், அது கீழே வந்துச்சுன்னா நம்மள கடிச்சு தின்னுடு. வாமா ஓடிடலாம். அது ஒரு சிலை தான், நம்மள ஒன்றும் பண்ணாது. உள்ள இருக்கிறது ஒரு சிலை தானம்மா, அது மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு போகுது? வாமா போலாம். சாப்பிட்டியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதான் சாப்பிடல. சரி வா, வந்து உட்காரு. ஒன்று தெரிஞ்சுக்கோ, மனசன் உருவான காலத்திலிருந்து கடவுள் காப்பாற்றினதா எந்த சம்பவம் நடக்கலை இந்த உலகத்தில். இனி நடக்க போகிறதும் இல்லை. மனசனோட அறிவும் உழைப்பும் தான் இன்றைக்கும் நிலையாக நிற்கிது. அதனால் சாமி கும்பிட்றதை விட்டு மனசனோட பழகு, அதுதான் நமக்கு உதவியாக இருக்கும். ஓகே. அம்மா நான் அப்பா ரூமுக்கு போறேம்மா.